ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் முத்து சிவனின் முன் அமர்ந்து ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் செய்வான், சிவனை நேர்மையோட வாழ அருள் தரும் என்று. அந்த நாள் வேலை இல்லாமல் திரும்ப வேண்டிய நிலை, கையில் பணம் இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. அப்போது ஒரு சர்க்குரு அவனிடம் சொன்ன ஒரு வார்த்தை, சிவன் வழி காட்டுவார். முத்து அதை ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொண்டான். சிவன் கோவிலில் எதிர்பாராத வேலை கிடைத்தது. முத்துவின் மனம் நம்பிக்கையால் நிறைந்தது. அங்கே ஒரு தங்க சங்கிலி. ஆனால் சிவனின் முன் முத்துவின் நேர்மை பேசியது. அவனுடைய நேர்மை ஒரு வாழ்க்கையை மாற்றியது. வேலையும் அருளும் சேர்ந்து வந்தது. இரவு நேரம் சிவன் கோவிலின் மண்டபத்தில் முத்து அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனது மேல் ஒரு கனவு காட்சி. அழகான நீல ஒளி சூழ்ந்த சிவன் அருள் வண்ண வடிவில் தோன்றுகிறார். ஒரு கையால் ஆசீர்வாதம் அளிக்கிறார். ஒளி நிறைந்த காலை நேரம். முத்து இலைகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கம் முன் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடுகிறான். அவனது முகத்தில் அமைதி, திருப்தி மற்றும் சிவரோன் நிறைவு தென்படுகிறது. இறைவனின் அருளால் வாழ்க்கை அமைதியாக நிறைவு பெறுகிறது. இறைவன் ஒருபோதும் நேரடியாக வராமல் இருக்கலாம், ஆனால் உண்மை, நேர்மை, நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கையில் அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அருளை பொழிவார். சோதனையில் தளராத நம்பிக்கையே சிவனின் உண்மையான தரிசனம். ஓம் நம சிவாய.